இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். 19th ஜூலை, 22nd ஜூலை இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 26th ஜூலை இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன், இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கன்சாலிடேஷன். அதாவது ப்ரைஸ் ரொம்ப நாளைக்கு இல்லை, ஒரு 1 வீக்குக்கு வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே அது ட்ரேட் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டில் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. எப்பயுமே ஒரு கன்சாலிடேஷன் நடந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா ப்ரைஸ் ரொம்ப தூரம் மேலே போகாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததோ அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த ரீசனுக்காக வேண்டி நான் இந்த இடத்துல ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட்டு 2 லைன் நான் வாங்கின டேட்ஸு, நான் போட்டிருக்கிற லாஸ்ட் லைன் நான் செல் பண்ணின டேட்டு. நம்ம எப்பயுமே மார்க்கெட் ஓப்பனில் வாங்கிடுவோம், ஓப்பனிங் ப்ரைஸில் கிடச்சிரும். அதே மாதிரி செல் பண்ணும்போதும் மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே நம்ம செல் பண்ணிவிடுவோம். நான் வாங்கின டேட்டில் ஸ்டாக் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நான் ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒரு 2.5% வந்து டவுன் ஆகிடுச்சு. இந்த கன்சாலிடேஷன் பாக்ஸ்குள்ளே இருக்கிறனால எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்வின்ஷன் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்துகிட்டு இங்கேருந்து திருப்பி ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ நான் மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறேன். நான் பை பண்ணின ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மேலே போயிடுச்சு. ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வச்சுருக்கு. ஒரு 2 to 3 டேஸ் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நான் இந்த இடத்துல ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். நம்ம 2வது தடவை ஆவரேஜ் பண்ணினனால நமக்கு இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது. நாளைக்கு வேறு ஒரு ட்ரேடில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.